எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பிரண்டையை வச்சு ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடியை நம்ம சாப்பாடு அதே போல் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்க. அடுப்பில் ஒரு வானலை வச்சு அதில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா கரிஞ்சிடாமல் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு உடைச்ச பொட்டு உளுந்து எடுத்துருக்கோங்க. இந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பொட்டு உளுந்து எவ்வளவு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம மீதி சாமான்லாம் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. வறுத்த பருப்பு ரெண்டையும் தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமாங்க அதே கடாயில் நம்ம அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இந்த பொட்டுக்கடலை கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டுமே எடுத்துருக்கோங்க. பொட்டுக்கடலை நமக்கு சூடு ஏறினா போதுமான அளவு. அதுக்குள்ளேயே நமக்கு ஜீரகமும் மிளகும் நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிரும். இது நல்லா நமக்கு சூடு ஏறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையுமே நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து அதையுமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெறும் வாணலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஃப்ரை பண்ண இந்த கருவேப்பிலையுமே சேமாக அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோங்க. இந்த ஸ்டேஜில்ங்க நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரண்டை 2 கிளாஸ் எடுத்துருக்கோங்க. அதையும் வாணலியில் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பிரண்டை இந்த பொடி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாங்க. இது மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பொறுமையாக சிம்மில் வச்சு நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த பிரண்டையை தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமாங்க கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் ஒரே ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயிலங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து வரமிளகாயுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ண வரமிளகாயை தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்குங்க. நம்மளுடைய எல்லா பொருட்களையுமே நல்லா நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அதையுமே வானிலையில் போட்டு நல்லா பொரியை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. பாருங்கள், நம்ம பிரண்டையை தவிர மீதி எல்லா பொருட்களையுமே மிக்சர் ஜாருக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் இது ரெண்டுமே சேர்த்துங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி பொடி வந்ததுக்கப்புறமாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரண்டையை சேர்த்துங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. பிரண்டையை சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்க தேவை கிடையாது. இது மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான பிரண்டை பொடி நமக்கு ரெடி. இந்த பிரண்டை பொடி நம்ம இட்லி தோசைக்கு பொடி தோசைக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடி சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மூட்டு வலிக்கு இது மிகச்சிறந்த மருந்துங்க. உங்களுக்கு இந்த பிரண்டை அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த பிரண்டை பொடி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.